சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். எனக்கு நமக்கு ஒரு சேல் ஆயிடுச்சுல, இருந்தாலும் என்ன நடக்குது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது மொத்தம் 3 டாக்டர்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு ஆல்ரெடி போன் வந்து சிப் ஆகிட்டே இருக்கு. அதே மோட்டிவேஷன் ஸ்பீக் கிடையாது, இது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிருக்கேன். ஐ அம் டாக்கிங் டு ஹார்ட் டு ஹார்ட். அதனால மூர்த்தி வெங்கடேஷ் கிடையாது, மரண வாக்குமூலம். இப்பயும் சொல்றேன், மூர்த்தி வெங்கடேஷ்ல மரண வாக்குமூலம், மரணங்களின் வாக்குமூலம் தான் இப்ப சொல்றேன். ஏன்னா நாங்க காலேஜ் ஏன் இப்போ அக்ரெசிவ் ஆகிட்ட அவசியம் என்னன்னா, என்னோட ஸ்கூல் மீட்டிங் ஒன்று கெட் டுகெதர் நடந்தது, காலேஜ் மீட்டிங் நடக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் இழந்துட்டேன். எதனால போயிட்டான் அப்படின்னா, ஒன்று பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஏதோ ஒரு ரீசன்னால அவன் தான் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிட்டான். ஆனா நான் போயிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டோ இல்லை அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டோ வெளியே வரல. ஏன் அவன் இறந்தான் ஒன்னும் அங்கேயும் சர்ச் பண்ணேன். ஸோ இந்த ஆசியம் எனக்கு ஆல்மோஸ்ட் 8 to 9 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு விஷயம். அதனால நான் இவ்வளோ அக்ரெசிவா இருக்கேன். ஸோ கமிங் டு த பாயிண்ட், அந்த பிஜே அந்த கோல்டன் ஜாயின்ஸ்க்காக அவன் பேரண்ட்ஸ் கூட்டு போயிருந்தேன். அவர் சொன்ன ஒரே விஷயம், அந்த எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பார்த்துட்டு, சார் ஆல்ரெடி சிப் ஆகிட்டே இருக்கு, மேக்ஸிமம் 3 to 4 months 200% நீங்க பெட்டர் ஆயிடும். 200% ஒரு லெக்குக்கு 6 லட்சம் ரூபாய், மறுபடியும் 6 months பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஃபர்தர் 6 months அப்புறம் செகண்ட் லெக் பண்ணுவேன், டோட்டலா 12 lakhs. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து 30 to 35% ஹார்ட் எஃபிஷியன்சி இருந்தது. அவருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், 2 பேரையும் கூட்டு போயாச்சு. 2 பேரும் சேர்த்து டோட்டலா 42 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவன் என்கிட்ட கேட்டது என்னன்னா, சார் இதுதான் ரிப்போர்ட், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒண்ணுமே வேணாம், எப்படியும் 3 months பெட்ருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மருமக எல்லாருமே இதுல வந்து பிஜேன்னு ஒன்று கொண்டு வந்து அதுல வந்து இன்னும் ஒரு கண்டென்ட் இருக்கு. அது என்னன்னா இந்த கால்சியம் மெக்னீசியம் நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு எலிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை எடுத்து ட்ரை பண்ணுங்க சார். எப்படி இருந்தாலும் நீங்க பெட்ரேட் இருந்தா நீங்க ப்ரிப்பேர்ட் ஆயிடுங்க. 44 lakhs ப்ரிப்பேர்ட் பிளஸ் அது எப்படியும் லோன் எடுக்க போறீங்க, அதுக்கு 22% ப்ரிப்பேர்ட். பேங்க்ஸும் ரெடியா தான் இருக்கா. ஒரு 3 months to 4 months எனக்கு ஒரு ப்ரீதிங் டைம். நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு சுகருக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே போயிட்டு வந்து பிளஸ் நம்மளோட விஷயம் கொடுத்தோம், பிஜேவும் கொடுத்தோம். 6 to 7 வருஷம் நம்ம எந்த வெட்டிங்க்கும் போறது கிடையாது, பிகாஸ் ஆஃப் த போன் அண்ட் ஜாயிண்ட் இஷ்யூஸ். ஆனா இப்போ உட்காந்து 5-6 months கழிச்சு அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கோலம் போடுறாங்க சார். 72 years கோலம் போட்டுருக்கு, மருமக குயினர் இவங்க கோலம் போட்டிருக்காங்க. அதான் 12.24 புள்ளி போட்டு இருக்காங்க. நம்ம பிஜே தான் பண்ணிருக்காரு. ஆனா பிஜே என்ன பண்ணிச்சு தெரியாது. ஆனா அந்த 72 வயசு இருக்கிற லேடி வெளியே வந்து இன்னைக்கு கோலம் போட்டுட்டு இருக்காங்களே, மேரேஜ் அட்டன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா 4 to 5 months அந்த கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுகரும் அப்படியே ஆல்மோஸ்ட் அன்னைக்கு 350 இருந்தது, இன்னைக்கு வந்து 225. ரீசெண்டா நான் பார்த்தது வந்து 225 ஆஃப்டர் HbA1c கிளாரிட்டி வந்திருக்கு. அவங்க அப்பா வந்து காமாவும் DHA 200 கொடுத்தேன். இது 2 மட்டும் கொடுத்துட்டு காமா மட்டும் வெஜ் ஒமேகா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுத்துருக்கோம். 32% இருந்த ஹார்ட் எஃபிஷியன்சி. ஹாஸ்பிட்டல் பேருன்னு சொல்லிடுறேன், ட்ரினிட்டியில சந்திரசேகர், 42 years எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்ட் சர்ஜரி. அவர் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொண்டு போகும்போது ஆல்மோஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் கூட்டு போகும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம், என்ன இந்த 32% எஃபிஷியன்ஸ்னா என்னால டெட் பாடி ஆஸ் பர் இன்னைக்கு கிளினிக்லி என்ன சொல்றேன்னா 30% ஹார்ட் இருந்ததுன்னா இட்ஸ் a டெட் பாடி. நீ எப்படி கூட்டு வந்தாரு, கார்ல வச்சு தான் சார் கூட்டு வந்தேன். 200% அவர் எதுவுமே மூவ் பண்ண கூடாது, 1 லிட்டருக்கு மேல வாட்டர் எடுக்க கூடாது, ஒரு கப்புக்கு மேல தூக்க கூடாது, 10 ஸ்டெப்புக்கு மேல வைக்க கூடாது, இதுதான் கண்டிஷன். ஆனா இன்னைக்கு 44% எஃபிஷியன்சி வந்திருக்கு, அவரோட ரெகுலர் ஒர்க் பண்ணிட்டு. So RCMன்றது again and again it is not an opinion or a choice, it is a fact and trust. That's what we are bringing to the place. Adala we are not selling a product, it is a value. Again JRCM, thank you Guna sir.